பேர் நித்யஸ்ரீ. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்துக்காட்டில் அரசு உயர்நிலைப்பள்ளியில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இவன் தான் என் தம்பி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எனக்கு அம்மா இல்லை, அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டில் கால் யானைக்கால் மாதிரி வந்துருச்சு. எங்கள் அப்பா 100 நாள் வேலைக்கு தான் போவாங்க. மற்ற வேலைக்கு போக முடியாதுன்னா அவர் கால் முடியாதுன்னு அந்த வேறு வேலைக்கெலாம் போக மாட்டார். அந்த 100 நாள் வேலைக்கு வர்ற காசை வச்சு தான் எங்களுக்கு படிப்பு செலவுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் அதை வச்சு தான் பண்ணுறாரு. சாப்பாடு நைட்டு மட்டும்தான் அப்பா சமைப்பாங்க. அதில் காலைல கஞ்சை கொண்டு போய் ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஸ்கூல் சாப்பாடு வாங்கிட்டு அப்பாட்ட கொடுப்பேன். அப்புறம் அவர் சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை நான் காலைல சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதேமாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டே. எங்கள் வீட்டில் ஒரு நேரம் தான் எங்கள் அப்பா சமைப்பாங்க. நான் 6th மத்தியானம் சாப்பாடு நிப்பாட்டிட்டேன். 4 வருஷமாக மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்றதில்ல. ஸ்கூலுக்கு தினைக்கும் நடந்து தான் போவேன். 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் தினைக்கும் போவேன். அதேமாதிரி நடந்து தான் வருவேன். எப்போதுமே அப்படிதான். சைக்கிள் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அது உடஞ்சி போச்சு. மறுபடியும் கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பாட்ட காசு இல்லை. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. ஒரு லைட்டு மட்டும்தான் இருக்குது. சோலார் லைட் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு தான் படிப்பேன். அதுலேயும் அவ்வளோக்கு வெளிச்சம் தெரியாது. விளக்கு வச்சு தான் படிப்பேன் தினைக்கும். எங்கள் அப்பாட்ட காசு இல்லை, அதனால கரண்ட் இழுக்கலை.